12th Maths 6th chapter Vector Algebra அதில் example 6.7 தான் பார்க்க போகிறோம். Prove by vector method that the perpendicular from the vertices to the opposite sides of a triangle are concurrent. அதாவது ஒரு முக்கோணத்தின் உச்சிகளில் இருந்து அவற்றிற்கு எதிரேயுள்ள பக்கங்களுக்கு வரையப்படும் செங்குத்து கோடுகள் ஒரு புள்ளியில் சந்திக்கும் என நிறுவுக. இதை நம்ம எப்படி சொல்யூஷன் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி வரைஞ்சுக்கோங்க. அந்த ட்ரையாங்கிளில் ஏடிபிங்கிறது செங்குத்து கோடுகள், அது ரெண்டும் சந்திக்கிற புள்ளி ஓ அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? இப்போ என்ன செய்ய சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிலேருந்து ஒரு லைன், நான் என்ன வரையில பாருங்க, சிலேருந்து ஒரு கோடு வரைகிறோம் ஏபிக்கு. அந்த கோடு நான் செங்குத்து கோடுன்னு போடலை பாருங்க, அதை நிரூபிச்சுட்டு தான் நம்ம அந்த செங்குத்து கோடுன்னு போடணும். அந்த கோடு வரைகிறோம், அது செங்குத்தாக இருந்ததுனா தான் என்ன ஆகும், அது இந்த ஓ வழியாக பாஸ் ஆகும். அப்போ நம்ம அதுக்கு இதை ப்ரூவ் பண்ணணும், பர்பெண்டிகுலர்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ தான் அது என்னது ஓ வழியாக பாஸ் ஆகுதுன்னு அர்த்தம். சரியா? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆதி புள்ளி ஓ அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த ஆரிஜின்ங்கிறது வந்து ஓன்னு எடுத்துக்கிறோம். அதுலேருந்து நம்மளோட நிலை வெக்டாரை எழுதிக்கலாம். நிலை வெக்டார்னா பொசிஷன் வெக்டார். பொசிஷன் வெக்டார் என்னது, ஓஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார். இங்கேருந்து எல்லா பொசிஷன் வெக்டார்ஸும் எழுதிக்க வேண்டியதான். ஓஏ, ஓபி, ஓசி எல்லாத்துக்கும் எழுதிக்க வேண்டியதான். ஓபி வெக்டார் என்னது, பி வெக்டார். ஓசி வெக்டார் என்னது, சி வெக்டார். இப்போ என்ன நம்மளுக்கு தெரியும், ஏடியும் பிசியும் பர்பெண்டிகுலர்னு தெரியும். என்ன தெரியும் நம்மளுக்கு, ஏடி வெக்டாருங்கிறது பிசி வெக்டாருக்கு பர்பெண்டிகுலர். இப்போ இதுலேருந்து நம்ம இன்னொன்று கூட செய்யலாம். நம்ம ஏடி வெக்டாருக்கு பதிலாக நம்ம ஏஓ வெக்டாருங்கிறத வச்சு எழுதலாம். ஏன்னா ஏடிங்கிறது லைனில் எந்த இடத்துல ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் அந்த லைன் வந்து என்னது, இந்த பிசிங்கிறதுக்கு பர்பெண்டிகுலராக தான் இருக்க போகுது. அதனால் நம்ம அது என்னன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஓஏ வெக்டார் பர்பெண்டிகுலர் டு பிசி வெக்டார்னு எடுத்துக்கலாம். இப்போ ஓஏ வெக்டார் பர்பெண்டிகுலர் டு பிசி வெக்டார்னு எடுத்துருக்கோம் இல்லையா. இப்போ ஒரு ரெண்டு வெக்டார்ஸ் வந்து பர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னா, இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அதனுடைய டாட் ப்ராடக்ட்ஸ் வந்து என்னது, ஜீரோவாக இருக்கணும். அதனுடைய டாட் ப்ராடக்ட்ஸு ஜீரோவாக இருந்தால் தான் அந்த ரெண்டு வெக்டார்ஸு பர்பெண்டிகுலர்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இங்கே பர்பெண்டிகுலர்னு கொடுத்துட்டாங்க இல்லையா. அதனால் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, அது ரெண்டுத்துக்கும் டாட் ப்ராடக்ட் எடுத்தால் ஜீரோன்னு வருதுன்னு நம்ம எழுதிக்கலாம். அப்போ ஓஏ வெக்டார் அப்படி எழுதிக்கலாம். இப்போ இந்த பிசி வெக்டாருக்கு நம்ம நிலை வெக்டார் பொசிஷன் வெக்டார் எழுதணும். பொசிஷன் வெக்டார் எழுதும்போது என்னன்னா, கடைசி லெட்டர் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடணும். ஓசி வெக்டார் மைனஸ் ஓபி வெக்டார் ஈக்குவல் டு 0. இப்போ ஓஏ வெக்டாருக்கு பதிலாக என்ன எழுதலாம், ஏ வெக்டார் டாட் ஓசி வெக்டாருக்கு பதிலாக என்னது, சி வெக்டார். இதுக்கு பதிலாக பி வெக்டார். இப்போ இது எல்லாத்தையும் உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாமா. ஏ வெக்டார் டாட் சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு 0. இதை ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். நம்பர் 1 கொடுத்துக்கலாம். அடுத்தது என்ன நம்மளுக்கு தெரியும், பிஇயும் ஏசியும் பர்பெண்டிகுலர் நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம் இல்லையா. அதுலேருந்து பிஇ வெக்டார் பர்பெண்டிகுலர் டு ஏசி வெக்டார். பிஇ வெக்டாரில் பர்பெண்டிகுலர்னா அப்போ பிஓ வெக்டாரும் அது ஏசிக்கு பர்பெண்டிகுலர் தான். ஓகேவா? அதே கண்டிஷன் தான். ஓபி வெக்டார் டாட் சிஏ வெக்டார் ஈக்குவல் டு 0. டாட் ப்ராடக்ட் 0னா என்னது, இப்போ பிஇயும் ஏசியும் பர்பெண்டிகுலர்னா ஓபி வெக்டார் டாட் சிஏ வெக்டாருங்கிறது என்னதான், பர்பெண்டிகுலர் வெக்டார்ஸ். ஓகேவா? ரெண்டு பர்பெண்டிகுலர் வெக்டார்ஸ்னா அதனுடைய டாட் ப்ராடக்ட்ஸ் 0. இப்போ இங்கே ஓபி வெக்டார் டாட் இதனுடைய பொசிஷன் வெக்டார் நிலை வெக்டார் எழுதிக்கிட்டோம்னா எப்படி இருக்கும், ஓஏ வெக்டார் மைனஸ் ஓசி வெக்டார் ஈக்குவல் டு 0. இந்த வெக்டார்களுக்கு ஓபிக்கு பதிலாக பி வெக்டார் டாட் இதுக்கெல்லாம் ஏ வெக்டார் சி வெக்டார் அப்படின்னு மாற்றி எழுதிக்கலாம். அதுக்கடுத்தது உள்ள இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பி வெக்டார் டாட் ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார் ஈக்குவல் டு 0. இதை நம்ம ரெண்டாவது ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இதுலேருந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம கூட்டிக்கலாம். இது ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா நம்மளுக்கு மூணாவது சமன்பாடு தானாகவே கிடச்சிரும். இதுலேருந்து நம்ம சிஎஃப் வருதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த சிஎஃப்ங்கிற வெக்டார் வந்துருதான்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 1 2 ஆட் பண்ணிக்கலாமா. என்ன கிடைக்கும், ஏ வெக்டார் டாட் சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் பிளஸ் பி வெக்டார் டாட் ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார் ஈக்குவல் டு 0. ஏ டாட் பினாலும் பி டாட் ஏனாலும் என்னது ஒன்று தான். அதனால இது ரெண்டுத்தையும் என்ன செஞ்சுக்கலாம், வேற வேற சைனில் இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ மீதி நம்மள்ட்ட என்ன இருக்குன்னா, ஏ வெக்டார் டாட் சி வெக்டார் மைனஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார் ஈக்குவல் டு 0.
இதில் ரெண்டுத்துலேயும் என்ன காமனாக இருக்குது அப்படின்னா சி வெக்டார் டாட் இங்கே ஏ வெக்டார் மீதி உள்ளார என்ன இருக்கும் மைனஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு 0. இப்போ இதை என்ன செஞ்சுக்கலாம் நம்ம பொசிஷன் வெக்டார்ஸாக மாற்றிக்கலாம், நிலை வெக்டாராக மாற்றிக்கலாம். ஓசி வெக்டார் டாட்டு ஓஏ வெக்டார் மைனஸ் ஓபி வெக்டார் ஈக்குவல் டு 0. மறுபடியும் என்ன எழுதலாம் ஓசி வெக்டார் டாட்டு பொசிஷன் வெக்டார்ஸ் இல்லையா, அதனால என்ன செஞ்சுக்கணும் ஏ மைனஸ் பிங்கிறதுனால என்ன பிஏ அப்படின்னு எழுதிக்கணும். பிஏ வெக்டார் ஈக்குவல் டு 0. அப்போ என்னது டாட் ப்ராடக்ட் 0னா என்னது ரெண்டும் பர்பெண்டிகுலராக இருக்குன்னு அர்த்தம். ஓசி வெக்டார் பர்பெண்டிகுலர் டு பிஏ வெக்டார். அப்போ நான் ஓசி வெக்டார் பர்பெண்டிகுலர்னா அப்போ ஆட்டோமேட்டிக்கலாக என்னது சிஎஃப் வெக்டாரும் பர்பெண்டிகுலராக தான் இருக்குது ஏபிக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போனா என்னது இது இந்த ஓங்கிற பாயிண்ட் வழியாக தான் பாஸ் ஆகுது அப்படின்னு நம்ம நிரூபிச்சாச்சு. இப்போ சிஎஃப் வெக்டார் பர்பெண்டிகுலர் டு ஏபி வெக்டார். therefore ஒரு முக்கோணத்தின் செங்குத்து கோடுகள் ஒரு புள்ளியில் சந்திக்கும். அப்படின்னு நிரூபிச்சாச்சு.